பாண்டிச்சேரி பையன். பட் ஏன் ஹாலிவுட்டுக்கே அதிகமா ஒர்க் பண்றீங்க? ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 60, 70% வந்து ஹாலிவுட் மூவிஸ் தான். இல்ல அதற்காக விருதுகள்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஏன் ஹாலிவுட் மூவிஸ்லயே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்றீங்க? ஆக்சுவலி நான் 3 இயர்ஸ் படிச்சேன் நான் சவுண்டுக்கு. என்னோட ஸ்கூலிங் முடிச்சுட்டு, சென்னையில ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து இங்க ஒரு டிப்ளோமா இன் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணேன். 1 இயர். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல போயிட்டு அதோட 2ண்ட் இயர் பண்ணா பேச்சுலர்ஸ் குடுப்பாங்க. அது முடிச்சுட்டு ஐ வென்ட் டூ யுஎஸ். யுஎஸ்ல போயிட்டு இன்னும் ஒரு 1 இயர் ஸ்பெஷலைசிங் இன் ஃபிலிம் சவுண்ட். அது வந்து ஒரு தனி கோர்ஸ் ஒண்ணு பண்ணேன். ஸோ 3 இயர்ஸ் பண்ணேன். ஸோ யுஎஸ்ல போய் அங்க கோர்ஸ் பண்ணி அப்படியே அங்க செட்டில் ஆயிட்டேன் நானு. ஓகே. இப்படி வேற வேற இடங்கள் ஏன்னா ஊர்லயும் ஒவ்வொரு விதமான டெக்னாலஜி இருக்கலாம். ஒவ்வொரு விதமான சவுண்ட் சம்மந்தப்பட்ட டிஃபரெண்ட் ஐடியாஸ் இருக்கலாம். இந்த மாரி ஒரு 3 இடத்துல படிச்சது உங்களுக்கு ஒரு மாரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? டெஃபினெட்லி. பட் என்னன்னா, நான் 3 இடத்துல படிச்சது எல்லாமே டிஃபரெண்ட் திங்ஸ். நான் சென்னையில பண்ண ஃபர்ஸ்ட் இயர் வந்து இட் இஸ் லைக் ஓவரால் ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்னது? அதுல இந்த மாரி வேற வேற பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் டச் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரெக்கார்டிங் கொஞ்சம், மிக்ஸிங் கொஞ்சம், டிசைனிங் கொஞ்சம், எடிட்டிங் கொஞ்சம், லைவ் ஈவென்ட்ஸு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணாங்க அதுல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் டூ சவுண்டா இருந்துச்சு அது. சிங்கப்பூர்ல பண்ணது வந்து இட் வாஸ் மோர் ஒரு லைக் த பிசினஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ். இதோட பிசினஸ் சைட்ல எப்படி ஹேண்டில் பண்றது? கிளையண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த மாரியான திங்ஸ். இட் வாஸ் நாட் வெரி ஹெல்ப்ஃபுல் டூ பி ஹானஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சலிஸ்ல போய் பண்ணது ஸ்பெஷலைசிங் இன் ஃபிலிம் சவுண்ட் மட்டுமே. அது வந்து ஒரு 1 இயர் அங்க பண்ணது. அதுதான் வந்து இன்னைக்கு எனக்கு நான் பண்ற வொர்க்க்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப் ஆகுது. அந்த பண்ண 1 இயர் தான் அது.